விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் குறைந்த கொள்முதல் மற்றும் உயரும் உற்பத்தி செலவுகளால் தமிழகத்தின் நெல் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டுவதில்லை. இது குறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம். திமுகவின் 2021 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக செப்டம்பர் 1 முதல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2500 ரூபாய் என கொள்முதல் விலையை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. ஆனால் விவசாய வல்லுநர்கள் இந்த விலையேற்றம் போதுமானதல்ல என்கின்றனர். 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஹெக்டேருக்கு நெல் உற்பத்தி 3566 கிலோவாக இருந்தது. இது தேசிய சராசரியை விட 39% அதிகம் என்றாலும் விவசாய தொழிலாளர் கூலி போன்ற உற்பத்தி செலவுகள் அதிகமாக உள்ளன. இங்கு ஒரு விவசாய தொழிலாளியின் தினக்கூலி 583 ரூபாய் முதல் 632 ரூபாய் வரை உள்ளது. இதன் தேசிய சராசரி 412 ரூபாய் முதல் 453 ரூபாய் வரை மட்டுமே. 2021-22 ஒரு ஹெக்டேர் நெல் உற்பத்தி செலவு தமிழ்நாட்டில் 88,380 ரூபாயாக இருந்தது. பிற மாநில விவசாயிகள் செலவழித்த தொகை சராசரியாக 74,657 ரூபாய். 2023-24 இந்திய அளவில் 5,24,00,000 டன் நெல் குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் தமிழகத்தின் பங்கு 4.52% மட்டுமே. அரசு கொள்முதல் குறைவாக இருப்பதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதார விலையை விட குறைவான விலைக்கு தனியாரிடம் விற்க வேண்டியுள்ளது. எனவே நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 3,300 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். கொள்முதல் அளவை அதிகரிக்க வேண்டும். அத்துடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை விவசாய பணிகளோடு இணைத்து தொழிலாளர் கூலி உள்ளிட்ட செலவுகளை குறைக்க வேண்டும் என விவசாய சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன.